தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ராஜ்யசபா எம்பி ஆகின்றார். ராஜ்யசபா எம்பி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, இவருடைய மகன் விஜய் பிரபாகரன் தேமுதிக இளைஞரணி செயலாளராக உள்ளார். விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போன்று தேமுதிக பிரேமலதா கையில் சிக்கி தவிக்கிறது. காலையில் அதிமுகவுடனும் மாலையில் திமுகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இடையில் தமிழக வெற்றி கழகத்துடனும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். தேமுதிகவை வைத்து பேரம் பேசுகின்றார். இந்த சூழ்நிலையில் திமுகவுடன் பேரம் ஏற்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. திமுக 7 முதல் 10 சட்டசபை தொகுதிகள் தர உள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் பிரபாகரனுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. வருகிற பிப்ரவரி மாதம் தமிழ்நாட்டில் இருந்து 6 ராஜ்யசபா உறுப்பினர் பதவி காலியாகிறது. அதில் ஒரு இடத்தை விஜய் பிரபாகரனுக்கு வழங்க திமுக சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைக்க தேமுதிக இணங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. பிரேமலதா சம்மதித்து விட்டால் தேமுதிக திமுக கூட்டணி உருவாகிவிடும். விஜய் பிரபாகரன் ராஜ்யசபா எம்பி பதவியா ஏற்பது உறுதியாகிவிடும். ஆனால் தொடர்ந்து அதிமுகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். பாஜகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அவருடைய செயல்பாடுகள் தேமுதிக தொண்டர்களையே குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. தற்பொழுது விஜய் பிரபாகரனுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க திமுக முன் வந்துள்ளது.